நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீமாத்திரை நமக. இதனுடைய 930வது வீடியோ. இந்த வீடியோவில் போனோன்னா இந்த மந்திர மகிமையை பற்றி பார்க்க போகிறோம். இது மந்திரம், யந்திரம், லலிதா சஹஸ்ரநாமம், அப்புறம் அந்த திதிநித்யா தேவதைகள் எல்லாமே சேர்ந்துருக்கு. இந்த தந்திரராஜ தந்திரத்தில் இந்த ஜெம்ஸ் ஃப்ரம் சந்திரராஜ தந்திரம் போட்டிருக்கு இல்லையா, இந்த புத்தகத்தை தான் இதுக்கு பேசுகிறாங்க. பிரமாணம் இதுதான். Tantra Tantra is an ancient tantric text dealing with the meditation worship of Devi. It is an important text for Devi Upasaka. It speaks about the practical realization of the truths of Advaita Vedanta. அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இப்போ லலிதா, இந்த லலிதா சஹஸ்ரநாமத்தினுடைய இந்த மகிமை பற்றி மந்திர மகிமை அப்படின்னு சொல்லியிருக்கு. நாதத்திலிருந்து சப்தம் பிறக்கிறது. ஆரம்ப நிலையில் அது பராவடிவில் இருந்து வைகரியாக மாறுகிறது. அதன் மகத்துவத்தை யாராலும் விவரிக்க முடியாது சொல்லப்பட்டிருக்கு. 16 ஸ்வரங்களும் 36 விஞ்ஞானங்களும் சேர்ந்து 576 அக்ஷரங்கள் பிறப்பிக்கின்றன. இந்த அக்ஷரங்கள் பலவிதமான சேர்வதின் மூலம் மந்திரங்கள் பிறக்கின்றன. இவ்வாறே வார்த்தைகள், வாக்கியங்கள், மொழிகள் எல்லாமே இந்த அக்ஷரங்களின் சேர்க்கையாலே உண்டாகின. இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இதுதானே இந்த லெட்டர்ஸ். மந்திரங்கள் உலகையே வியாபித்துள்ளன. நம்ம அந்த காலத்தில் டிவி சீரியல்லாம் இது ஹிந்தியில் பார்த்தா அப்படியே பறந்து வரும், ஒரு எழுத்தாக பார்க்கலாம். இது ஹிந்தி இதில் தான் காமிக்கிறார். அந்த மாதிரி ஒவ்வொரு அக்ஷரமும் மந்திரமே, ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமே, ஒவ்வொரு வாக்கியமும் மந்திரமே. மந்திர வடிவில்லாத சப்தங்களே கிடையாதுன்னு இருக்கு. ஓம் அப்படின்ற சவுண்டு தான் வருதுன்னு இருக்கு. அது ஓமே பிரணவம் சொல்லு, அதே மந்திரம். அனைத்து வைஷ்ணவ சைவ வைதிக மந்திரங்களும் லலிதாவின் மந்திரங்கள் போன்றவையே. வைஷ்ணவ அஷ்டாட்சரி மந்திரம் குறிப்பிடும் நர என்பது நர சமூகத்தை குறிக்கின்றது. நாராயண என்பது நர சமூகத்தை வியாபித்திருக்கும் மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. நரநாராயணன் இந்த பிரஜாபதியோட பசங்க இதில் இருந்தா, முக்திநாத் கிட்ட இருந்தாவ. நரநாராயணன் இந்த 24 அவதாரத்தில் நரநாராயண ஒரு அவதாரமாக வருது. பெருமாளுடைய 24 அவதாரங்களில் நரநாராயணன் ஒரு அவள் தான் இதில் இருக்கா. முக்திநாத்லலாம் இருக்குது அவள் தான். இந்த பத்ரிநாத் போகிறா இல்லையா, அந்த விக்கிரகத்தில் நரநாராயணன் தான் இருக்குதுங்க. மகாவிஷ்ணுவை குறிக்கிறது. எனவே மனிதகுலம் பகவானின் சரீரமே பகவானிடம் பிரார்த்திப்பது என்பது மனிதகுலத்திடம் பிரார்த்திப்பதே ஆகும். இதுவே வைஷ்ணவ அஷ்டாட்சரி மந்திரத்தின் கருத்து. இதுவே தான் லலிதா மந்திரத்தின் கருத்தாகும். 16 நித்தியைகளும் 16 மாத்திரைகளும் இணை பிரியாதவர்கள். அவர்கள் காலத்துடன் இணைந்தே இருக்கிறார்கள். 16 நித்தியங்கள் யாரு? காமேஸ்வரி பகவானியத்துக்குன்னா பேருண்டா வன்னிவாசினி, மகாவிஜ்ரேஸ்வரி, சிவதூதி துரிதா குலசுந்தரி, நித்யா நீலபதாகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமாரணி சித்ரா. இது 15. மகாநித்யா பரமேஸ்வர பரமேஸ்வரி இது 16வது. இப்போ முக்கியமான பாயிண்ட்டுக்கு வர. ஸ்ரீசக்கரத்தில் ஒவ்வொரு 9 நவாவரணம் சொல்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு ஆவரணத்துலேயும் 64 கோடி யோகினிகள் இருக்கா. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்ரீசக்கரத்தின் ஒவ்வொரு ஆவரணத்திலும் 64 கோடி சக்திகள் இருக்கின்றனர். மகா சதுசக்தி கோடி யோகினி கணிதேவிதா. 64 கோடி 64 கோடி மட்டும் இல்லை, ஒரு ஆவரணத்து 64 கோடி. ஸோ 9 ஆவரணத்துக்கு 576 கோடி. இந்த 576 576 சச் அன் இம்பார்ட்டன்ட் நம்பர். தீட்சா காலத்தில் குருவானவர் தன் வீஷணத்தால் பார்வையால் சிஷ்யனிடம் உள்ள தவறான அறிவை அகற்றுகிறார். அபிஷேகம் செய்வதன் மூலம் சரீரத்தில் உள்ள அசுத்தங்களையும் தீயவங்களையும் அகற்றுகிறார். உபதேசம் செய்வதன் மூலம் சிஷ்யனையும் நிறைவேறாத ஆசைகள் அனைத்தையும் அழிக்கிறார். நிறைவேற ஆசை அளித்திருக்கிறார். இப்படி செய்வதன் மூலம் மாயையால் எழும் சம்சார பந்தம் சிஷ்யனிடம் அது அறவே விலகுகிறது. அவன் நித்திய சுத்த ஆத்மாவை உணர்கிறான். இன்னைக்கு கொங்கு நாட்டு சமூகத்தை சேர்ந்த பையன்
இந்த பரத்ன்ற பையன். என்ன அவன் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற சுரேஷ் சிவாச்சார்கிட்ட உபதேசத்தில் வாங்கியிருக்கான். சின்ன வயசுலேயே இப்போ 2009 வாங்கியிருக்கான்றான். இன்னும் அழகாக பேசுகிறான் அந்த குழந்தை. பிராமண பையன் இல்லை, நல்லா கேளுங்க. ஸோ அந்த குருன்றவர், அந்த சுரேஷ் சிவாச்சாரியார்ன்றவர் அப்படி அவனுக்கு உபதேசம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அவன் குருவின் பெருமையை நம்ம உணரலாம். இந்த பையனுடைய பிஹேவியர் மூலமாகவே நான் சொல்கிறேன். நான் என்ன அவன் சொல்கிறான், நீங்கள் பூஜை பண்ணும்போது இந்த புஷ்பங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக, நம்மளும் சந்தோஷம், எனக்கு சந்தோஷம்னா. அந்த மாதிரி இருக்கணும். ஒரு சிஷ்ய பையன்றது பரத் மாதிரி கொண்டு தரணும், இந்த மாதிரி பண்ணணும். புஷ்பங்களை இவ்வளோ 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 சாமி மேலே போடுறோமோ கஷ்டம் நிவர்த்தி ஆகிடும். கொடுக்குற ஆளுக்கு சரி, பூஜை பண்ணுற ஆளுக்கு சரி. அமிர்தேஸ்வரியின் தியானம் ஸ்படிகம் போல் தூய்மையானவள். நெற்றியில் தரித்திருக்கும் பிறைச்சந்திரனிடமிருந்து சிந்தும் அமுதத்தால் நனைக்கப்படுபவள். தன் கரங்களில் நீர் அல்லி, தாமரை, முழுமதி அமிர்த கிண்ணம் ஆகியவற்றை வைத்திருக்கிறாள். ஷோடசல பத்ம தாமரையில் மத்தியில் அமர்ந்திருக்கிறாள். தூய வெண்ணிற வஸ்திரம் உடுத்தியிருக்கிறாள். முத்துக்கள் பைத்து ஆபரணங்கள் அணித்திருக்கிறாள். பரிவார சக்திகள் 160 பேரால் சூழப்பட்டிருக்கிறாள் சொல்லிருக்கு தத்ராஜ சந்திரம். அம்பாளுக்கு 160 பேர் பரிவார சக்திகள் இருக்கான்னு சொல்லப்படுறது. இந்த மந்திரங்கள் வந்து ஒவ்வொன்றும் பாடுன்ற, அதாவது இது வேண்டாம் அது வேணாங்க அந்த மாதிரி உபதேசம் காலத்தில் அதுக்கு ஏது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை டு பி லேர்ன். அதே பிராணனே உயிர். பிராணன் சீசக்கரம் ஒன்றமாகும். மூலாதாரத்தில் பிறக்கும் வாயு பிராணன் அபானன், உதானன், சமானன், பியானன் என்று பல பெயர்களை அழைக்கப்படுகிறது. ஹிருதயம், மூலாதாரம், விசுக்தி, மணிபூரகம் என சரீரத்தின் எந்த பகுதியுடன் சம்பந்தப்படுகிறதோ அதற்கேற்ப அதன் இயல்பு மாறும். ஒரு நாழிகையில் நாம் 360 முறை சுவாசிக்கின்றோம். ஒரு நாளில் 60 நாழிகைகள் உள்ளன. எனவே ஒரு நாளைக்கு நாம் 21,600 முறை சுவாசிக்கிறோம். பஞ்சபூதங்களாலும் நவ கிரகங்களாலும் நம்ம சுவாசம் பாதிக்கப்படுகிறது. பிராணனை கட்டுப்படுத்துவதன் மூலம் சரீரத்தை விட்டு இந்த மிஷ்டப்படி வெளியேறலாம். சுஷும்னா நாடி வழியே பிராணனை பிரம்மந்தரத்துக்கு எடுத்து சென்று அதன் வழியே வெளியேறி இன்னொரு சரீரத்துக்குள்ளே கூட விட்டு கொண்டு பாய சொல்கிறார். ஆத்மாவுக்கும் ஜீவனுக்கும் வித்தியாசம் காணாத மனதுக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படும் சங்கமே யோகம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்பவை யோகத்தின் அஷ்டாங்கங்கள். காமம், குரோதம், லோபம், மோகம், மானம், மதம் ஆகியவை யோகத்திற்கு ஏற்படும் இளைஞர்களாகும். இந்திரிய விஷயங்களை பெறுவதற்கான முயற்சிகளை கட்டுப்படுத்துதல் யமம் எனப்படும். அகிம்சை, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், அபரிக்கிரகம் என்பவை அடங்கும். நல்ல ஒழுக்கங்கள் நியமம் எனப்படும். பத்மாசனம், வீராசனம், பத்ராசனம், ஸ்வஸ்திகாசனம், தண்டாசனம், சோபஸ்திரயாசனம், பிரியங்காசனம், கிரௌஞ்சரிஷாசனம், ஹஸ்தானிஷ்டாசனம், உஷ்திராணிஷ்டானசனம், சமசன்ஸ்தானசானம், அப்புறம் ஸ்திர சுகாசனம் ஆகியவை ஆசனங்கள் சொல்கிறது. மூச்சை கட்டுப்பது பிராணாயாமம். பிராணாயாமம் இது வேற. இந்த மந்திரங்கள் எப்பயுமே ஒரு மந்திரத்தை எடுத்துட்டு ஒருத்தர் கேட்டிருக்கார், நாங்கள் எத்தனை தடவை சொல்லணும்னு. அதாவது 27, 54, 108 இதில் மினிமம். ஸோ இந்த ஆர்டரில் எப்படி வேணால் சொல்லலாம். பட் அப்படியே 27 சொல்லணுன்ற ஒரு முனைப்பு இருக்கணும். அதுக்கு கவுண்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மந்திர உபாசனைன்னா அந்த தேவதைகள் நம்ம மட்டும் உரைய ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு அது ஹெல்ப்பிங் ஹேண்டாக இருக்கும். அதாவது நம்ம சொல்லி அது கேட்க போகிறதில்ல. அவள் நம்ம இது மந்திரங்கள் சொல்லும்போது அந்த தேவதை உபாசனைகள் அதை கைகூடும் நமக்கு. அதாவது விநாயகரை பற்றி சொல்லிட்டு ஓங்கம் கணபதி, ஓங்கம் கணபதி, ஓங்கம் கணபதின்னு சொல்லும்போது விக்கிரங்கள் பொடியாகும். நம்ம இடைஞ்சல்கள் எவ்வளோ வருது இல்லையா? ஸோ அதெல்லாம் போயிடும். அதே மாதிரி மகளாமுகிய மந்திரம் சொல்லும்போது அந்த எதிராளி வாக்கை கட்டுப்படுத்திடும். மாதங்கி சொல்லும்போது அவள் எதிராளி நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சுடுவாள்.
மாதிரி ஒவ்வொரு மந்திரமும் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. எல்லாத்தையுமே கரைகாண முடியாது, நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் சப்தகோடி மகாமந்திரம் இருக்குது. அந்த மந்திர மந்திர மகோததி அந்த மாதிரிலாம் இருக்குது. சப்தகோடி மகாமந்திரம்னு சொல்கிறாங்க. 7 கோடி மந்திரங்கள் இருக்குது. எல்லாத்தையும் சொல்ல முடியுமா நம்ம? கேனாட் டூ தட். ஸோ அதனால தான் இந்த பூர்ணாபிஷேகம்லாம் ஆன பிறகு இது சொல்லிடுறா. என்ன லக்ஷ்மி மாலா ஒரு தடவை ஒரு மந்திரத்தை சொன்னால் போடுது வரிசையாக ப்ரொவைடட். பல வருஷங்களுக்கு சொல்லியிருக்கணும் விஷய மந்திரத்தான் நிறைய 108 1008 சொல்லி உரு போட்டு தான் நமக்கு தேவதா பேசணும். பட் நித்தியப்படி அவளை கால் அந்த தேவதா இது அவளை மந்திரத்தை சொன்னாதான் நம்மக்கிட்ட நிலைச்சி நிற்கும். அது நான் வாரத்துக்கு ஒரு நாள் சொல்லுவேன்னா அது வாரத்துக்கு ஒரு நாள் தான் வரும் நம்மக்கிட்ட. தேவதைகளை இது பண்ணுறது, வசியம் பண்ணுறது, நம்ம சொன்னால் அவள் கேட்க போகிறது. அவள் பெரிய சக்தி அது. நம்ம அவள் அனுக்கிரகம் வேணும். நாள் அவளுடைய மந்திரங்களை சொல்லணும். சரி, நம்ம நேரம் கிடையாது, பூஜை பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, நான் அப்படி கும்பிட்டு இப்படி ஊதுவத்தி காமிச்சா பத்தாது. மந்திரங்கள் சொல்லணும். மந்திரம், யந்திரம், தந்திரம், தாந்திரிகமான ஒன்றும் பண்ண போகிறதில்ல. மந்திரத்தை சொல்லலாம், யந்திர பிரதிஷ்டம் தான் சொல்லலாம், இல்லை வேணாம் படம் தான் இருக்குது, மந்திரத்தை பற்றி சொல்லலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், லலிதா சஹஸ்ரநாமம் கூட டைம் இருக்கும்போது சொல்லுங்க. சாயந்தர வேலையில் மாதிரி ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கெல்லாம் இந்த சஹஸ்ராட்சர வித்யா சொல்லிட்டுன்னு போயிட்டோன்னா அது மேட்டர் ஆஃப் 5 minutes கூட ஆகாது. 13-14 பேராக இருக்குது. ஒவ்வொரு பேராக முடிஞ்ச உடனே ஒரு புஷ்பத்தை போட்டால் போதும். ஸ்ரீசக்கரத்தில் ஸ்ரீசக்கரம் இருந்தால் என்ன லாபம்? மந்திரம், யந்திரம், தந்திரம் சொல்கிறோம் இல்லையா? மந்திரம்னு லலிதா சஹஸ்ரநாமம், இல்லைன்னா வேறு தான் சொல்லலாம். யந்திரம்ன்றது ஸ்ரீசக்கரம். ஸோ இதெல்லாம் சொல்லும்போது அந்த வீட்டில் 576 கோடி யோகினி கணங்கள் வாசம் பண்ண ஆரம்பிச்சுடுறா. நம்ம கவலையே பட வேண்டாம். தப்பான காரியம் ஆற்றுல எதுவுமே நடக்காது. இது சத்தியமான உண்மை. நம்ம மந்திரங்களுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு தமிழே சமஸ்கிருத மந்திரம்லாம் நம்பிக்கை இல்லை சார், தமிழ் தான். அபிராமன் தேவ சொல்லுங்க, தேவாரம் திருவாசம் சொல்லுங்க. பட் அதில் நம்பிக்கையோடு செய்யணும். எனி மந்திரா, இந்த சப்தம் தான் இந்த மந்திரம். அது நம்பிக்கையோடு கரெக்டாக சொல்லிட்டே வந்தேன்னா அந்த இடத்துல அந்த சக்தி வியாபிச்சிடும். எனக்கு லலிதா தான் மந்திரம் மெயினாக. குறைஞ்சபட்சம் 1 ஆஃபீஸ் டைம் இருக்கும்போது 9 தடவைலாம் சொல்லுவேன் அந்த காலத்தில். நான் இப்போ முடியல, என்னால் 1 தடவை 2 தடவை மேக்ஸிமம் 3 தடவை தான் சொல்ல முடிகிறதுனால நான் நானே எல்லாமே காஃபி போடுறதுலாம், டிஃபன் பண்ணுறது, மத்தியானம் சாப்பாடு பண்ணுறதுலேருந்து அம்பாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நான் பண்ண மாட்டேங்கிறதுனால there is no time for me. அப்படியே அப்படி சாப்பிட்டுட்டு படுத்தா 3 மணிக்கு 5:30 மணிக்கு வரைக்கும் எழுந்துக்கவே முடியலனால. இதனால் அவள் டைம் வச்சு டியூரேஷன் வச்சுட்டு ட்ரை டு பிக்ஸ் அப். நிறைய மந்திரங்களை லேர்ன் பண்ணிக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு சில மந்திரம் கைகூடும், ஒருத்தருக்கு கைகூடாது. ஸோ அவளுக்கு நமக்கு வரும்னு சொல்ல முடியாது. ஸோ நமக்கு உண்டான தேவதாக்கு தான் ஜோசியால் பார்க்கறது நமக்கு எந்த தேவதை சூட்டபுளாக இருக்கணும்னு பார்த்துக்கணும். ஒன்று உதாரணமாக என்னையே எடுத்துக்கிறேன். எனக்கு லக்னத்தில் 5ஆம் இடத்த சந்திரன், 10ஆம் இடத்த சுக்கிரன், இதெல்லாம் இருந்ததுனால ஸ்ரீ தேவத்தை எனக்கு கை கொடுக்கும். அதனால் லலிதா பண்ணுறேன் நான். கிருத்திகா நட்சத்திரம் முருகருக்கு உண்டானது பண்ணலாம். ஆனால் இருந்தாலும் மனசுக்கு லயப்படுறது ஸ்ரீதேவதை, எனக்கு லலிதா தான். ஸோ அதுக்கு பிரதானத்தை அது கொடுத்துட்டு மிச்சத்தெல்லாம் சொல்லுவேன் நான். ஸோ அதனால் நித்தியப்படி மந்திரங்கள் சொல்ல பழக்குங்க. குறைஞ்சபட்சம் 27 கீழே போகக்கூடாது. 27, 54, 108 இந்த ஓம் ஸ்ரீம் எம்சியெல்லாம் அந்த 1000 சொல்லலாம். ஒரு நாளைக்கு 10,000 கூட சொல்லலாம். மூச்சு காத்தாட சொல்லணும். எக்ஸப்ஷனல் மந்திரம் புவனேஸ்வரி மந்திரம் மட்டும்தான். அது நீங்கள் படுத்துன்னு சொல்லலாம், உருண்டுன்னு சொல்லலாம், அப்படி வேணால் சொல்லலாம்னு சொல்லியிருக்குது. ஸோ அதை இந்த மந்திரத்தினோட மகிமையை பார்த்துக்கோ. இந்த டாப்பிக்கில் நம்ம அதை நம்புங்க. நம்பிக்கையோடு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிங்க. விட்டுடாதுங்க. மந்திரங்களை விட்டால் நம்மளை விட்டு தேவதை போயிடும். அது தெரிஞ்சுங்க நல்லாவே. ஸோ குறைஞ்சபட்சமாக தினத்தின்படி சொல்லணும்னு வச்சுக்கணும். அதுக்காக நிறைய சேர்த்து வச்சுக்காதுங்க. கணபதி பாலை, இந்த ஸ்ரீவித்யா லைனில் ஃபஸ்ட்டு கணபதி, 2வது பாலை. கணபதி கூட ஓம் கம் ஏகாட்சர கணபதி சொன்னால் போதும். இல்லைனா ஓம் ஸ்ரீம் ஹீம் க்ளீம் கம் கம் கணபதி வரவது சர்வஜனமே வசமானாய ஸ்வாகா. அது இது மகா கணபதி மந்திரம். அது சொன்னால் சொல்லிக்கலாம். யாருக்கு என்ன டைம் டியூரேஷன் ஒரே மந்திரத்தை யூஸ் பண்ணுங்க. சொல்லி
இப்போ வந்து மந்திரத்தினோட மகிமையை பற்றி பார்த்துருக்கோம். இதோட இந்த 930வது வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.